ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு இலங்கைக்கு கொண்டு போகிறப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வேகமா மண்டோதரி கிட்ட போய் சொல்றாங்கம்மா உங்க கணவர் வந்து இப்படி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்கிறத சொல்றாங்க. அந்த பேலஸ்குள்ள ராவணன் வந்து கோவத்தோட ஒரு சைடு வந்து சீதையை பிடிச்சிட்டு என்டர் ஆயிட்டு இருக்கப்போ ஆப்போசிட்ல வந்து மண்டோதரி அவங்களோட த குவீன் ஆஃப் ஸ்ரீலங்கா த வைஃப் ஆஃப் ராவணன் வந்து ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காங்களாம். அவங்க வந்து சீதையை பார்த்த உடனே கோவம் வரணும், ஆனால் அவங்களுக்கு வந்து சீதையை பார்த்த உடனே இத்தனை வருஷம் கழிச்சு தான் மகளை பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அவங்க இமோஷனல் ஆனாங்களாம். வந்து வெயிட் பண்ணு சீதையை பற்றி பேசிகிட்டு இருக்க, ராவணனை பற்றி பேசிகிட்டு இருக்க, நீ சொல்கிற கதைப்படி ராவணன் வந்து சீதையோட அப்பாவா அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டில் இருந்து மண்டோதரி வந்து ராவணன் இறந்து போனதுக்கப்புறம் இலங்கையை ஆட்சி செஞ்சாங்கிற கதைகள்ல இருந்து அவங்க விபீஷ்ணன் அதாவது ராவணனோட தம்பியை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுற இதிகாசங்கள் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரி வந்து இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்குது. ஏன் தாய்லாண்டில் இருக்கிற ராமாயணாவாக இருக்கட்டும், இந்தோனேஷியன் ராமாயணாவாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக வேறு கதைகள் சொல்லப்பட்டு இருக்குது. ஜென்ரலாகவே இந்த மாதிரி எபிக்ஸ் இருக்கும்ல, நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருந்தாலும் அதில் சின்ன ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். டிரியன் லானிஸ்டர் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும், யார் இவங்கன்னு தேடத்தோணும். அதே மாதிரி மகாபாரதத்தில் அர்ஜுனன், கண்ணன், தர்மன் அப்படின்லாம் யாரெல்லாமோ பேசியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து கர்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ராமாயணத்தில் ரொம்ப ஃபேசினேட்டிங்கான கேரக்டராக இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா மண்டோதரி. யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய சிவபக்தை அப்படின்னு சொல்றாங்க. சிவனை மாதிரி ஒருத்தன் பவர் கொண்ட ஒருத்தனை தான் திருமணம் பண்ணணும்னு சொல்றப்போ ராவணனை கல்யாணம் பண்ணி இந்திரனை தோக்கடிக்கக்கூடிய இந்திரஜித் அப்படிங்கிற ஒரு பையனை பெற்றெடுத்து ரொம்ப ஒரு இருக்கிறதுல இவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப நல்லவங்களாவும் நேர்மையாகவும் ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன். அப்போ வந்து அயோத்தியால இருந்ததை விட இலங்கை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்துச்சுங்க தான் இந்த கதைகள் எல்லாம் கூட சொல்லப்படுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குவீன் வந்து எவ்வளவு ஷ்ரூடாக இருந்திருக்கணும், என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கிறது இந்த கதைகளில் அங்கங்கே டச் பண்ணப்பட்டிருக்குது. அண்ட் அந்த டச் அப்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கொடுக்குறது தான் இன்னைக்கு வீடியோவோட நோக்கம். த குவீன் ஆஃப் ஸ்ரீலங்கா, ராமாயணத்தில் நம்ம அதிகமாக பேசப்படாத ஒரு பர்டிகுலர் கேரக்டர், த குவீன் ஆஃப் ராவணனின் மனைவி. ராவணனுக்கு வந்து 2-3 மனைவிகள் இருக்காங்க. அதில் மெயின் மண்டோதரியோட கதையை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹூ இஸ் மண்டோதரி, த குவீன் ஆஃப் ஸ்ரீலங்கா, ராவணாஸ் வைஃப்? ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டோதரியோட கதை வந்து அண்ட் அஃப்கோர்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு எபிக் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும், அது எப்பிக்காக மட்டும் பார்க்கணும். ஸோ அதில் வந்து ரொம்ப லாஜிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கக்கூடாது. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கவிதைகள் அண்ட் அதோட கம்பைலேஷன் வந்து பல இடங்களில் பல விதமாக இருக்குது. மோஸ்ட் ஃபேமஸ் வந்து வால்மீகியோட ராமாயணம். அதே மாதிரி தமிழில் வந்து கம்பர் ராமாயணம்னு ஒன்று இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் காஷ்மீரி ராமாயணம் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி தாய்லாண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ராமாயணம் வந்து நம்ம ஆக்சுவலாக யூடியூப்பில் பேசவே முடியாது, அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். அண்ட் இன்னும் வந்து ஒடிஷாவில் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ராமாயணம் இருக்குது. இதெல்லாம் போக ஒரு விஷயம் சொல்கிறேன். மண்டோதரின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ராவணனின் மனைவி வந்து எங்கள் ஊரில் தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் ராஜஸ்தானில் ஒரு வில்லேஜ் வந்து மண்டோர் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த ஊரோட பேரே பார்த்தீங்கன்னா மண்டோர். ஸோ அவங்க வந்து மண்டோதரியோட ஓன், அவங்க இங்கே தான் அவங்க பிறந்தாங்கிறத நம்பி அவங்க இத்தனை வருஷமா இன்னைக்கு வரைக்கும் வந்து ராவணனை வந்து தன்னோட வில்லேஜோட மருமகனா வந்து அவங்க செலிப்ரேட் பண்ற கதை வந்து இன்னமும் நார்த் இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது. ஸோ இவ்வளவு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபேசினேட்டிங் கேரக்டர் மண்டோதரி இருக்காங்களா, ஒரு வருஷன்ல ஒரு கதைகள் இருக்குது. அதில் நான் வந்து பார்க்கறதுல இன்ட்ரெஸ்டிங்கான பிக்கிங் அப் ஆஃப் தேர் ஸ்டோரி வந்து உங்ககிட்ட நான் கம்பைல் பண்ணி சொல்கிறேன். ஓப்பனிங் ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மண்டோதரிங்கிறவங்க வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்டிகுலர் ராயல்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரச குடும்பம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தங்களோட மகளாக இவங்க பிறக்கிறாங்க. பிறந்த காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து சில ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இந்த பேக் ஸ்டோரி வந்து கொஞ்சம் மிஸ்டிக்கலாக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். அவங்க வந்து சிவனை வந்து ரொம்ப லவ் பண்ணிருந்தாங்களோ ஒரு காலகட்டத்தில். சிவனை மாதிரி ஒருத்தங்களை தான் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு டைம் சிவனை நேரில் பார்க்குறப்போ அவங்க வந்து ஏதாவது ப்ரீவியஸ் பர்த்தில் ஸோ அவங்க வந்து கட்டி பிடிக்க போனாங்களாம். சிவனோட விபூதி வந்து இவங்க மேலே பட்டுருச்சு. அதை பார்வதி பார்த்து அவங்களை நீ ஃப்ராகாக பிறக்கணும், நீ வந்து ஒரு தவளையாக பிறப்பேன்னு சொல்லி சபிச்சு அவங்க வந்து ஒரு தவளையாக ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அங்கே ஒரு முனிவர் வந்து பால் குடிக்க அடிக்கடி வந்து ஒரு இடத்துல பால் எடுத்து வச்சு அவர் குடிச்சிட்டு இருப்பார் ஒரு மாட்டில இருந்து. ஒரு டைம் வந்து அந்த பாம்பு வந்து அந்த பாலை விஷமாக்கிடுச்சு. அப்போ இந்த தவளை வந்து அந்த முனிவர் வந்து தெரியாமல் அதை குடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாலுக்குள்ளே குதிச்சு நான் உயிரையே மாய்த்து அந்த தவளை வந்து அதுக்கப்புறம் அந்த முனிவர் வந்து அந்த கர்ஸ்லேருந்து ரிலீவ் பண்ணி அவங்களை வந்து ஓகே நீ வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு மிகப்பெரிய ராயல் ஃபேமிலிக்கு நீ பிறப்ப, நீ ஸ்ரீலங்காவே ஆட்சி செய்வா, இதுதான் வந்து உனக்கு, நீ இவ்வளோ நல்லவளாக இருக்க, அதனால உனக்கு அதுதான் வந்து உன்னோட பரிசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. பேக் ஸ்டோரிஸ் வந்து இன்னும் மிஸ்டிக்கலாக இருக்கும். அதனால நம்ம வந்து அது சின்னதாக எடுத்துகிட்டு நம்ம அடுத்து கதைக்குள்ளே போக ஆரம்பிப்போம். ஸோ பேசிக்கலி இவங்க ஸ்ரீலங்காவில் பிறகுறாங்க. பிறந்து ரொம்ப ராயலாக வளர்றாங்க.
வளர்றப்ப பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பியூட்டிஃபுல்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு பர்சன், அசுர குலத்தில் இருக்கிற மிகப்பெரிய பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அகைன் இந்த ரேஸ் பிரச்சனை வந்து நிறைய இருந்தது. இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து பிளாக்ஸ் ஒயிட்ஸ் பேசுகிற மாதிரி, நம்ம ஊரில் ரொம்ப ஊறி போன காஸ்ட் பிரச்சனை மாதிரி ரேஸ் பிரச்சனை அப்போ இருந்திருக்குது. ஸோ அசுராஸ், அந்த அசுரா இனத்தில் வந்து ரொம்ப அழகான ஒருத்தங்களாக இருக்காங்க. இந்த அளவுக்கு அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா இருந்துக்கிட்டு இருக்கிறதுலே பெஸ்ட் பர்சனை தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எல்லா அப்பாவுக்கும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த மாதிரி ஆசை இருந்தப்போ ஒரு டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஸ்ரீலங்காவில் அவங்களும் அவங்க அப்பாவும் நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு பயங்கரமாக ஒரு வீணை சவுண்டு கேட்குதான். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக யாரா வீணையை வாசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மண்டோதரி அவங்க அப்பாவும் இருந்துக்கிட்டு தேடி போகிறாங்க. போய் இடத்துல பார்த்தா ராவணேஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லிட்டரலாக ஈஸ்வரனுக்கு அதாவது சிவனுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குமோ அதே அளவுக்கு பவர் கொண்ட ரொம்ப டேலண்டடான பயங்கர ஆர்டிஸ்டிக்கல் வேல்யூ கொண்ட ராவணன் வந்து அங்கே இதை வாசிச்சுட்டு இருக்காங்களா. அதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான மண்டோதரி இருந்துக்கிட்டு ராவணனை தான் திருமணம்னு சொல்லுறது பதிலுக்கு அவங்களும் வந்து ஓகே நான் மண்டோதரியை தான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்கிறது. 2 பேரும் கல்யாணம் ஆகுது, ஸ்ரீலங்கா ஆட்சி செய்கிறாங்க. இந்த கதை இப்படி போய்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் எங்கே மதன சீதை வந்து மகளா பிறக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு மெயின் வெர்ஷன் ஆஃப் ராமாயணத்தை முடிச்சுட்டு நான் அந்த கதைக்கெல்லாம் வரேன். ஸோ இந்த கதை முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் த பிரிட்டியஸ்ட் விமன், சிம்பிளி த பிரிட்டியஸ்ட் விமன். ஓகேவா? இதுக்கு நடுவில் உங்களுக்கு தெரியும் ராவணன் வந்து போகிறாங்க, சீதையை தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இவங்க தான் முதல்ல ராவணன் கிட்ட நீ பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லிட்ரலாக இலங்கை ஃபுல்லாகவே வந்து ராவணன் கிட்ட போய் நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது, யாருமே சொல்கிறதுக்கு நியாயமும் கிடையாது. ஆனால் மண்டோதரி இருந்துக்கிட்டு இல்லை நீ பண்ணுறது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு வந்ததுக்கு காரணம் வந்து எந்த செக்ஷுவல் டிசைரும் கிடையாது. ஏன்னா ஹீ இஸ் ஹேவிங் த எபிட்டோம் ஆஃப் பியூட்டி. அவங்களுக்கு என்னன்னா என் தங்கச்சியை நீ வந்து வம்பு பண்ணிட்டேல, நான் பதிலுக்கு உன்னை வம்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து சீதையை தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ எந்த விதத்துலையுமே ராவணன் வந்து மண்டோதரியை மீறி வந்து சீதை மேலே ஒரு அட்ராக்ஷன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளால அங்கங்கே வாசிக்க முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டோதரி வந்து அடிக்கடி சீதைக்கு வந்து ரொம்ப துயரம் இல்லாமல் சீதையை வந்து பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதுல வந்து மண்டோதரி நிறைய எக்ஸ்ட்ரா கேர் எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. இதுக்கு நடுவில் ராமர் வந்து ஹனுமன் கிட்ட வந்து பயங்கரமாக டிஸ்கிரைப் பண்ணுறான், சீதை நீ போய் இந்த மெசேஜை கொடுக்க போற, நான் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்கேன்னு. ஸோ சீதை வந்து இருக்கிறதுல பிரிட்டியா இருப்பாங்க, இவ்வளோ டாலா இருப்பாங்க, இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, ஹேர் இவ்வளோ செமையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லவ்வர் வந்து எப்படி பாட்டு பாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் ராமர் எக்ஸ்பிளைன் பண்ணி அனுமனை அனுப்பிச்சு விடுறாங்க. அனுப்பிச்சு விடுறதுல அனுமன் வந்து இன்னும் பேசிக்காக பார்த்தது இல்லை. ஸோ அன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் யாராவது கிடையாது, கரெக்டாக இன்டர்நெட்டில் வாட்ஸ்அப் டிபி கூட காமிக்க முடியாது. ஸோ கிளம்பி அங்கே போன இடத்துல வந்து இவங்க சொன்ன டிஸ்கிரிப்ஷனை மட்டும் வச்சுட்டு நான் அனுமன் போறாரு. ஓகே இவ்வளோ பிரிட்டியா இருப்பாங்க, இவ்வளோ செமையா இருப்பாங்க, பார்த்தாலே உலகமே மெய்சில் எடுத்து போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு ராவணாவோட பேலஸ் என்ட்ரானவனா அவங்க பார்க்குறாங்களாம். பார்த்துட்டு அனுமன் இருந்துக்கிட்டு ஓ இவங்க தான் இந்த பர்சன் ஒரு பெட்டில் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க தான் சீதை, இதை விட பிரிட்டியாக யாருமே இருக்க முடியாதுன்னு நினச்சிட்டு அனுமன் இருந்துக்கிட்டு ஓகே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுற போகிறப்ப தான் திடீர்னு அனுமன் யோசிக்கிறாங்க. அப்போ இப்படியே அவங்க பேலஸ்குள்ளே இருப்பாங்க, கடத்திட்டு வந்த போன பேலஸ்குள்ளே வச்சுருப்பாங்க, இதுவாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இடத்துல தேடுறப்ப தான் சீதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மண்டோதரி தான். ஸோ ஷீ இஸ் தட் பிரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அனுமன் வந்து இருக்கிறதுலே பிரிட்டியஸ்ட்னு சொல்கிறப்போ மண்டோதரி தான் அப்படின்னு வந்து அனுமன் வந்து தெரியாமல் அவரே சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களோட பியூட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த பியூட்டி. ஸோ அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி ராயல்ட்டியில் இருக்கிறப்போ ஸ்டேட்ஸ் அஃபேராக இருக்கட்டும், கிங் வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் கண்ட்ரியை மொத்தமாக பார்த்துக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா ராவணனுக்கு வந்து இன்னும் 2 மனைவிகள் இருக்காங்க. அதில் 3வது மனைவியை வந்து ராவணனே கொண்டுட்டாங்கன்னு சொல்லி கூட சில கதைகள் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கூட மீதி 2 மெயின் ஸ்டே வைஃப் இருக்காங்க. அதில் ஆனால் பிரைமரி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மண்டோதரி தான். இன்னைக்கு இருக்கிற நம்ம நாம்ஸை வச்சுக்கிட்டு அன்னைக்கு எழுதின கதைகளை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறது வந்து இட் வில் பி நாட் ஃபேர், கரெக்டாக? பட் இருந்தாலும் அங்கே எழுதப்பட்டது இதுதான். ஸோ அந்த இடத்துல வந்து 2 வைஃப் இருந்தாலும் இவங்க தான் மெயின் ஸ்டேவாக இருக்காங்க. ஸ்டேட் அஃபேர்ஸை ஃபுல்லாக பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அப்பாவோட கிங்டம் ஸோ ஃபுல்லாக வந்து ரூல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இவங்க தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி வார் வருது. வார் வர்றப்போ ஒரு யாகம் வந்து ராவணன் பண்ணுறதா கதைகளில் இருக்குது. அந்த யாகம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த போரில் ஜெயிக்கிறதுக்கு. அந்த யாகம் வந்து சக்சீட் ஆயிடுச்சுன்னா அந்த போரில் இவங்க ஜெயிச்சிடுவாங்க. அந்த ஒரு யாகம் நடந்துட்டு இருக்கப்போ அதை எப்படியாவது நிறுத்தணுங்கிறதுக்காக இந்த மங்கி ஆர்மி வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. ராவணனை ஃபுல்லாக வந்து பேலஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுறாங்க, ஸ்ரீலங்கா ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் மீறி ராவணன் வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் போய்கிட்டே இருக்காங்க. ஃபைனலி ராவணனை டிஸ்ட்ராக்ட் பண்ண வேற வழியே இல்லைன்னு தெரிகிறப்போ மண்டோதரியை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ வந்து தான் மனைவியை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சவொன்னா அந்த யாகத்திலேருந்து எந்திரிச்சு போய் அவங்க எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணுறாரு ராவணன். அப்போ மண்டோதரி சொல்கிறாங்களா ராவணனை பார்த்து, இப்போ உனக்கும் ஒய்ஃப்னா இவ்வளோ கோவம் வர்ற மாதிரி தானே ராமருக்கும் அவர் ஒய்ஃப்னா கோவம் வரும், அப்போ நீ திருப்பி கொடுத்துடணும்ல அவங்கள, கொடுத்துரு அப்படின்னு அப்பவுமே பேசினதாகவும் அப்போ ரொம்ப ராவணன் டென்ஷனாகி கிளம்பி போனதாகவும் சொல்கிறாங்க. ராவணனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வச்சாச்சு, இனிமேல் பின்னாடி வச்சா ஹிஸ்ட்ரி நம்மளை தப்பாக பேசும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் லாஜிக். மண்டோதரிக்கு இல்லை இது சரி தப்பு அப்படிங்கிற ஒரு லாஜிக். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சோ மச் இன் லவ் வித் ஈச் அதர், இருந்தாலும் ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் கதைகளில் சொல்லப்படுது. லேட்டர் பீரியடில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராமனையும் கம்பேர் பண்ணுற ஒரு பர்டிகுலர் இஷ்யூன்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமர் வந்து சீதையை சந்தேகப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கதை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை. ராவணனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் வந்து கம்யூனிகேஷனை உருவாக்குறதுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி வந்து இவங்க கிட்ட ஒரு
மண்டோதரியோட பெட்ரூம்குள்ளே போய் அவங்களோட நெக்லஸை ஒன்று வந்து திருடிட்டு வந்துடுதான். ஸோ திருடிட்டு வந்துட்டு அவங்க மேலே காயங்களையும் ஏற்படுத்திடுது. ஸோ திருடிட்டு வரப்போ இந்த மேலே ஸ்க்ராட்ச் எல்லாம் உழுகும், அந்த மாதிரி காயத்துங்கள்லாம் ஏற்படுத்திட்டு வந்துடுது. ஸோ அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு போய் ஒருத்தங்க வீட்டில் வச்சுட்டு வந்துடுது. ஸோ இது ராவணன் கதை காதுக்கு இந்த நெக்லஸ், குவீனோட நெக்லஸ் கிடச்சிருக்குங்கிறப்போ குவீன் வந்து ஒரு அஃபேரில் இருந்திருக்காங்க யார் கூடயோ அப்படிங்கிற கதைகள்லாம் கிளப்பி விடுறதுக்காக வேணும்னே ஒரு மங்கி வந்து இதெல்லாம் பண்ணிடுச்சு. அண்ட் அது அனுமன் கிடையாது, இன்னொரு பர்டிகுலர் கேரக்டர் நான் மறந்துட்டேன். ஸோ ஒரு பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு கதைகளில் இருக்குது. ஆனால் அப்போ கூட ராவணன் இருந்துக்கிட்டு இல்லை மண்டோதரியோட நெக்லஸ் அங்கே போனதுக்காக மண்டோதரி நான் சந்தேகப்பட மாட்டேன்னு ராவணன் சொன்னதையும், மண்டோதரி வந்து அது போயிடுச்சுன்னா என் கணவன் என்ன சந்தேகப்பட்டுருவானான்னு சொல்லி யோசிக்கிறதும் வந்து ஒரு இன் கம்பேரிசன். இங்கே பார்த்தீங்கன்னா ராமர் வந்து ஒரு வாஷர்மேன் வந்து ஒருத்தங்க வந்து என்ன ராமன் வந்து சந்தேகப்படாமல் இருக்கலாம், நான் சந்தேகப்படுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு சீதையை வந்து அக்னி பரிச்சை பண்ணாங்கல்ல, வீட்டை விட்டு போன்னு சொன்னாங்கிறதெல்லாம் நிறைய கதை இருக்கும். இன் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவ்வளோ பீக்காக இருந்திருக்கு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஃபைனலி வந்து போர் நடக்குது. அதில் ஒவ்வொரு மகனும் இறந்து போகிறப்போ ரொம்ப உடஞ்சு போகிறாங்க, கதறி அழுகிறாங்க. கடைசியில் இந்திரஜித் இறந்து போகிறப்போ அவங்களோட மெயின் ஸ்டே பையன் வந்து இறந்து போகிறப்ப மூணு தாய்களுக்கும் வந்து குழந்தை பிறந்திருக்குது. பையன் மெயினாக இறந்து போகிறப்ப அவங்களோட மெயின் குழந்தை இறந்து போகிறப்போ அவங்க ரொம்ப உடஞ்சு போய் அப்போ கூட வந்து என் கணவனால் தான் இதெல்லாம் ஆயிடுச்சு, ராவணனால் தான் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி மறுபடியும் ராவணனுக்கு நடந்துடக்கூடாது, நான் என்ன பண்ணணும் அதுக்குன்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்களா. தான் பையன் செத்து கிடக்கிறான், என் புருஷனுக்கு இந்த நிலமை வந்துடக்கூடாது, நான் என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்க யோசிச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த போயம்ஸ்லாம் எழுதப்பட்டிருக்குது. ஸோ ஃபைனலி அதுக்கப்புறம் அந்த போர் நடக்குது. போர் முடிவில் வந்து ராவணன் இறந்து போகிறாங்க. இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து ராவணனை பேசிக்க ராமர்னால நேராக ஜெயிக்க முடியலை. ஸோ இதுவும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஸோ ராமர்னால வந்து டேரெக்டாக ராவணனை ஜெயிக்கவே முடியல. பையனெல்லாம் கூட போட்டு தள்ளிடலாம், பதிலுக்கு ஒரு லக்ஷ்மணனை வந்து மயக்கம் போட வைக்கிறாரு. ஸோ எல்லாமே மாற்றி ஈக்குவலாக போயிட்டு இருக்குது. பட் ராமர்னால ராவணனை தோக்கடிக்க முடியல. ராவணனை தோக்கடிக்கிறதுக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் ஆயுதத்தினால தான் முடியும், ஒரு பர்டிகுலர் அம்புனால தான் முடியும். அந்த அம்பை வந்து பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கிறது மண்டோதரி தான். அந்த அம்பை வந்து வேணுங்கிறதுக்காக ஹனுமன் வந்து மறுபடியும் அவங்கள ஏமாற்றி மறுபடியும் அவங்களோட ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த அம்பை வச்சு தான் ராவணனையும் கொண்டிருக்காங்க. அப்போ கூட மண்டோதரி இருந்துக்கிட்டு நேராக மோதாமல் ஏன் இப்படிலாம் ஏமாற்றி மோதுறீங்கிற ஒரு நியாயத்தை கேட்டு ரொம்ப துக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அண்ட் ஃபைனலி நம்மளுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் இந்த சதி சிஸ்டம்லாம் இருந்திருக்குது. ஸோ அதில் சில வெர்ஷன்ஸ் ஆஃப் ராமாயணத்தில் ராவணன் வந்து இறந்து போகிறாங்க, அதில் வந்து மண்டோதரியும் இறந்து போகிறாங்க. பாசத்தினால இறந்து போனாங்க அப்படின்லாம் சொன்னாலும் சதி சிஸ்டம் பேசிக்காக ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒய்ஃபையும் சேர்த்து வச்சிருவாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப க்ரூடாக இருந்தாலும் இப்பெல்லாம் பண்ணுவாங்களான்னு யோசிச்சாலும் இந்தியாவில் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள், கதைகள் அதை தான் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் நடந்துச்சுன்னு சில வெர்ஷனில் இருக்குது. சில வெர்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்க எல்லாமே இழந்தாலும் தான் மக்களை தான் பார்த்துக்கணுங்கிற ஒரு ரியலைசேஷன் இருக்குது. கணவனை இழந்தாச்சு, மகன்களை இழந்தாச்சு, நாடை பார்த்துக்கணும், அப்பாவோட நாடை நம்ம பார்த்துக்கணும், குவீன் என்னானாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லை நான் இந்த இடத்த ஆக்கியபை பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் விபீஷணனுக்கு வந்து ராமர் மாதிரி ஒரு எந்த கிங் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே எல்லா பவரையும் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் இருக்கிறப்ப விபீஷணன் பவருக்கு வரதும் பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்காக 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் ஃபிசிக்கல் இன்டிமசி, ஜஸ்ட் பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்காக 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்போ தான் மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்கிறதுக்காக இவங்களுக்கும் அந்த நாட்டை ஆட்சி செய்யணும், விபீஷணனுக்கும் ஒரு லீகாலிட்டி வேணுங்கிறதுக்காக ராவணனின் தம்பியை வந்து மண்டோதரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சில கதைகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு வெர்ஷன் நான் சொன்ன மாதிரி காஷ்மீரி ராமாயணம் இருக்குது, இந்த ஒரு வெர்ஷன்ஸ் ஆஃப் ராமாயணம் இருக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீதை வந்து ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன்ல மண்டோதரி வந்து ரொம்ப பத்திரமா சீதையை பார்த்துட்டு இருக்கப்போ சீதை வந்து அவங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்களாம், அசுர குலத்தில் யாருமே வந்து பெண்களை மதிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டோன்னே மண்டோதரி வந்து எவ்வளோ நாலேஜபிளான பர்சன்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவங்க பதிலுக்கு சொன்னாங்களாம், இது குலம் பற்றின பிரச்சனை இல்லை, ஆண்களோட பிரச்சனை. உன்னோட மாமனாருக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்காங்க, உன்னோட ராஜ்யத்தில் வந்து அந்த புறம்லாம் கிடையாதா, எல்லாருமே இப்படி தான். அண்ட் உங்களோட கிங்டத்தில் வந்து ஒரு நாட்டை ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த நாடு ஜெயிக்கப்படுற நாட்டில் இருக்கிற பெண்கள்லாம் சேஃபாக இருந்தாங்களா, அதெல்லாம் கிடையாது. இது அசுரன் இல்லைங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. இதுக்கு வந்து எங்கள் சைடு இருக்கிற ஒரு ரேசிசம் நீங்கள் பண்ணக்கூடாது, இங்கே இருக்கிற மக்கள் எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு மண்டோதரி வந்து ஒரு பெரிய லெக்சர் அபவுட் ஹவு பீப்புள் ஹவ் பீன் டிஸ்கிரிமினேட்டட் அந்த காலகட்டத்தில் அசுரர்கள்னு சொல்லிட்டு எவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் இந்த சைடு வாழ்ந்த மக்களுக்கு இருந்திருக்குங்கிறத மண்டோதரி வந்து சீதை கிட்ட சொன்னதாக சில கதைகளில் மென்ஷன் பண்ணப்படுது. அண்ட் சீதா வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறாங்கன்னு கதைகளில் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை இன்றைக்கி நம்ம பேசுகிற பிரச்சனை வந்து அத்தனை வருஷமாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. பட் எனிவே இந்த மாதிரி வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் எங்கே மாதிரி மகள் வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் இதுக்கு முன்னாடி நம்ம ராவணனை பற்றின பேசின கதையில் கூட கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் மொத்த ராமாயண கதையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லூப்கள் வந்து ஒருத்தன் வந்து லிட்டரலாக தூக்கிட்டு வந்துட்டான் ஒரு பொண்ணை, ஆனால் தொடவே மாட்டேங்கிறாங்கிறதுல ஒரு லாஜிக் ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல.
ராவணனுக்கு வந்து சாபம் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதில் ஒரு அல்டர்னேட் ஸ்டோரி என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஃபேமஸ் ஸ்டோரி தான். ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு அல்டர்னேட் வெர்ஷன் அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பிறக்கும் முதல் குழந்தை தான் வந்து இந்த பொண்ணு. அவங்கள வந்து நார்த் இந்தியாவுக்கு ஒரு தடவை போனப்போ தொலைச்சதாகவும் அந்த தொலைந்த பெண்ணை தான் வந்து அவங்க எடுத்து வளர்க்குறாங்க. மண்ணோட குழந்தை ஜானகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜானகா புரியில வந்து மண்ணில் வந்து கிடச்சிட்டாங்க. மண்ணில் கிடச்ச குழந்தை கிடையாது, இவங்களோட குழந்தை வந்து அங்கே தெரியாமல் தொலைஞ்சு போய் அதை தான் எடுத்து வளர்த்து இத்தனை வருஷம் கழிச்சு ராவணன் வந்து தான் மகள் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சவொன்னே கூப்பிட்டு வர்றது. அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு இல்லை நான் என் ஹஸ்பண்ட் கூட தான் போவேன்னு சொல்லி சண்டை போச்சு. 2 பேருமே சின்ன பசங்க அப்போ. ஸோ பேசிக்காக ராமாயணமே பார்த்தீங்கன்னா டீனேஜ் ஸ்டோரி தான். ஸோ அந்த மாதிரி இவங்க திருப்பி போவேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு அப்பா லவ்வர் ஸ்டோரி மாதிரி வந்து ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் லவ் பண்ணுற பையனுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை மாதிரி ஒரு அல்டர்னேட் வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி இருக்குது. இதையுமே நீங்கள் ஆக்சுவலாக ராமாயணத்தில் ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய சேஞ்ச் இருக்க போகிறது கிடையாது, அப்படியே ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அல்டர்னேட் ஸ்டோரியும் இருக்குது. ஸோ அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா மண்டோதரி வந்து அந்த வெர்ஷன் ஆஃப் ராமாயணத்தில் வந்து மண்டோதரி வந்து சீதையை பார்த்தோன்னா ரொம்ப இமோஷனல் ஆகி தான் மகளை இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறோமோன்னு சொல்லிட்டு ஓவர்வெல்மிங் ஆஃப் இமோஷன்ஸ் வந்துச்சுங்கிற மாதிரி சில அல்டர்னேட் ஸ்டோரிஸ் இருக்குது. பட் வாட் எவர் செட் இந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். மண்டோதரி வந்து நிறைய இடத்துல திரௌபதி அளவுக்கு வந்து ஈக்குவலாக நிறைய இடத்துல பேசுகிறாங்க. ஸோ someone who has took up so much for their people அண்ட் அங்கே இருக்கிற தன்னோட எத்திக்ஸை விடாமல் நிறைய கொண்டு போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேரை விட ஒரு ஸ்டெப் அதிகமாகவே வச்சு பேசுகிறாங்க. இலங்கையில் இருக்க மக்களுக்கு நான் ஒரு அரசி கடைசி வரைக்கும் அந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், என் பசங்க இறந்தாலும் சரி, என் கணவன் இறந்தாலும் சரி, என்னை எத்தனை பேர் வந்து என்னை தோக்கடித்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, கடைசியில் ஏன் மக்களுக்கு நான் என்ன பண்ணணும், நான் ஒரு அரசியாக அங்கே இருக்கணும், கடைசி வரைக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக அவங்க கடைசி வரைக்கும் அதில் வேலை பார்த்தாங்கிற மாதிரி வந்து சில கதைகள் முடியுது. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேசினேட்டிங்கான கேரக்டர் கரெக்டாக. அண்ட் எஸ்பெஷலி ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா மண்டோதரியை பற்றி எழுதக்கூடிய புக்ஸ், நாவல்ஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஜென்ரலாக மெயின் ஸ்டே கேரக்டர்ஸ் வந்து பெண்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. நாளாக கொஞ்சம் ஃபெமினிஸ்டிக் ஆங்கிள் ஆஃப் அப்ரோச்சஸ் இன்டு தீஸ் விமன், தீஸ் மித்திக்கல் கேரக்டர்ஸுமே வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ மண்டோதரி கேரக்டர் மேலே வந்து ஒரு நிறைய அட்டென்ஷன் கிடச்சிட்டு இருக்குது. நீங்கள் மண்டோதரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கேரக்டர் வந்து நான் சொன்ன கதைகளில் இந்த ஒரு ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுன்னு எதை நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மண்டோதரி மட்டும்தான் வந்து மொத்த ராமாயணத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட் மென்ஷன்டு கேரக்டர்ஸில் முக்கியமான பொசிஷன் ஆக்சுவலாக, ஆனால் லீஸ்ட் மென்ஷன்டு கேரக்டர்ஸில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். நீங்கள் வால்மீகி ராமாயணம் பார்த்தீங்கன்னா அப்படியே ராவணனோட கதை முடிகிறதுலேருந்து அப்படியே மண்டோதரியோட கதை முடிஞ்சு போயிடும். ஆனால் மற்ற வெர்ஷன்ஸ் ஆஃப் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க அதுக்கப்புறமும் இலங்கை ஆட்சி செஞ்சாங்க, அவங்க அதுக்கப்புறமும் வந்து ஒரு ரூல் கொடுத்தாங்க, அவங்க அதுக்கப்புறம் விபீஷணனை திருமணம் பண்ணாங்க. அண்ட் இன்னைக்கு இதை கேட்குறதுக்கு கிரேசியாக இருக்கும். பட் அகைன் நான் சொல்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் ஆட்சி மன்னர்கள் அப்படின்லாம் யோசிக்கிறப்போ ஓகே அது ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்டோரிஸ் வந்து பல வருஷமாக சொல்லப்பட்டு எக்ஸைட்டிங்காக இருக்குங்கிறதுனால இத்தனை வருஷம் சர்வைவ் வந்திருக்கு. அதனால தான் ஆதி புருஷ் மாதிரி முக்கப்படத்தை கூட இதை எடுக்க முயற்சி செஞ்சு ஃப்ளாப் ஆகுறாங்க. பட் தி ஸ்டோரிஸ் ஆர் எக்ஸைட்டிங் ஆல் திஸ் டைம். கரெக்டாக thousands of years சர்வைவ் ஆகி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேறு எந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். until then bye, Madan Gowri signing off. Love you all, take care, bye. Cheers MGs. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எஸ்பெஷலி உங்கள் ஃபேமிலியில் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க. ஃபேமிலி குரூப்பில் போடுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம். கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் வீடியோக்கு டாபிக் சஜஸ்ட் பண்ணுங்கள். Cheers MGs.